2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிப்போம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் 4:5 படிங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் சேவகம் எழுதி கொண்டது யாரு? சேவகம் எழுதி கொண்டது யாரு? சேவகம் எழுதி கொண்டது என்ன? வாய யோசிக்க மாட்டேன். சேவகம்னா அபிஷியலி வி ஆர் சைனிங். நான் உங்களுக்கு தான் வேலை செய்யறேன் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டது மாதிரி. சேவகன்னா சோல்ஜரு. சேவகம் எழுதி கொண்டவன்னா அது யார்? நீ சோல்ஜரை சேர்த்து கொண்டவர். தண்டில் சேவகம், தண்டில்னா வேலை. அந்த வேலையில வேலையால போன அந்த எந்த வேலையில ஒரு சேவகனா போனோமோ யார சேவகன் சொல்லுவோம்? சாதாரண பணியாளர்கள் தான். சேவகன்னா சோல்ஜர் தான் சேவகன். புரியுதா? இப்ப நான் வந்து அபிஷியல் சொன்னேன். நான் இன்னும் கூட டெப்தா சொல்லணும்னா அபிஷியலா ஒரு சோல்ஜர். படிங்க, திரும்பி படிங்க. அந்த வேலையில சோல்ஜரா இருக்க வேண்டிய எவனும் அந்த சோல்ஜரா சேர்த்த அந்த அதிகாரிக்கு அந்த ஆபீசருக்கு ஏற்றவனா இருக்க வேண்டும். அந்த சோல்ஜரு தன் சொந்த பிழைப்புக்கு எடுத்த மற்ற விஷயம். நான் சோல்ஜர் தான், ஆனா எனக்கு வந்து இப்ப வந்து எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கணும், இப்ப எனக்கு ஒரு அமேசான் பிரைம்ல எனக்கு ஒரு படம் பார்க்கணும், இப்ப எனக்கு ஷார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு உட்காந்து சோல்ஜர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தானா அங்கிருந்து டமான ஒரு பாம்பு விழுவும். அவள் தான் எல்லாம் செத்து போக வேண்டியதான். திரும்பி படிங்க அந்த 5வது வருஷம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றனாய் இருக்கும்படி சொந்த இஷ்ட வேலைகள்ல சிக்கிக்கொள்ள மாட்டான். உஷாரா இருப்பான். ஏன்னா விழிப்பா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? சிக்கிக்கொள்ள மாட்டான். விழிப்பா இருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறத எல்லோருக்கும் சொல்லுகிறேன் ஆண்டு சொல்ல சீசருக்கு சொன்னத. விழிப்பா இருங்கள். அடுத்த வசனம் படிங்க. அப்படி சிக்கிக்கொள்ளாம மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியமித்த அந்த ஓட்டத்தில் அந்த டிராக்ல அந்த வரைமுறை இந்த சத்தியத்தின்படி அவன் மல்யுத்தம் பண்ணாவிட்டால் உனக்கு முடிசூட்டெல்லாம் பட முடியாது. உன் இஷ்டத்துக்குலாம் உன் மல்யுத்தனா, உன் இஷ்டத்துக்கு பிரேயர் பண்றது, உன் இஷ்டத்துக்கு நீ எந்திரிப்ப, உன் இஷ்டத்துக்கு நீ ஜெபம் பண்ணுவ, விருப்பப்பட்டா ஜெபம் பண்ணுவேன், எனக்கு யோசிச்சா நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு யோசனை வந்தாதான் நான் பண்ணுவேன், இந்த இஷ்டம்லாம் இல்ல. சத்தியத்தின்படி விழிப்பா இருங்கள், எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள், எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள், எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடி விழிப்பா இருந்து ஜெபம் செய்யுங்கள். 24/7, நாட் 1 மணி நேரம்லாம் இல்லை. இவரு ஜாக்போனன் ஐயா பெங்களூர், அவங்க வந்து ஒரு காரியத்தை அழகா சொன்னாங்க. ஜபம் என்பது 24/7. அது எப்படி 24/7 ஜபம் பண்ண முடியும்னா, 24/7 ஒன்னே ஒண்ணுதான் பண்றேன், நல்லா சுவாசிக்கிறேன். 24 நல்லா சுவாசிக்க முடியுது, அது மட்டும்தான் முழுசா பண்றேன். அப்படிதான் ஜபம் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்ப விழிப்பா இருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறது எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழிப்பா இருங்கள். அப்ப நம்ம நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்கு, யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. மல்யுத்தம் பத்தி படிச்சோம், தொடர்ந்து படிங்க. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி சத்தியத்தின்படி பண்ணாவிட்டால், சத்தியத்தின்படி நீ மல்யுத்தம் பண்ணல, நீ ஒரு உன் போராட்டத்தை உன் யுத்தத்தை சத்தியத்தின்படி நீ பண்ணலன்னா நீ ஜெயிக்க போறதுல உனக்கு முடிசூட்டப்படாது. அடுத்த வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில், அவ்வளவுதான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாருக்கு உங்களுக்கு பரிசு கிடைக்க போகுதுன்னு. எனக்கு வயசு இருக்கு, நான் 60 வயசுக்கு அப்புறம் நான் வந்து யுத்தம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணி யுத்தம் பண்ணுவேன்னா 40 வயசுல உயிர் போயிருன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் 35 வயசுல நான் யுத்தம் பண்ண தொடங்குவேன் அப்படின்னு சொன்னா 25 வயசுல உயிர் போயிரும். அதனால இன்றே ரட்சணிய நாள், இன்றே ரட்சணிய நாள், இன்றே ரட்சணிய நாள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் பத்தாது, அறிவு பத்தாது. ஆண்டோடைய பாதத்திலிருந்து அநேக தரம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு எந்த காரியமா இருந்தாலும்
நாம் அதை குறித்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். பழைய ஏற்பாடுல இருக்கு, நான் நேத்தா படித்தேன், பட் ஆனால் உங்களுக்கு வசனம் எடுத்து படிச்சு லேட் ஆயிரும். யோசுவா கிட்ட ஒரு யோசுவா மூலமாக அநேக நாடுகள் கைப்பற்றப்பட்டு வென்று அவங்க கொள்ளையடித்து கானான் தேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஒரு நாட்டின் மக்கள் அஞ்சி கலங்குகிறார்கள். ஐயோ, எகிப்திலே தேவன் பயங்கரமாய் இவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறார், செங்கடலை பிளந்து இவர்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார், வானத்திலிருந்து இவர்களுக்கு அப்பமும் மலையிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீரும் கொடுத்து வருகிறார், இவர்கள் நுழைகிற தேசம் எல்லாம் இவர்களுக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. என்றைக்கு இருந்தால் நம் தேசத்தில் இவர்கள் நுழைந்தால் நாம அவங்க நம்மளை சின்ன பண்ணாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு தந்திரம் உள்ளவர்களாகி அவர்கள் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக என்ன பண்ணினார்கள் என்றால், ரொம்ப முன்மதியாக நடந்து கொள்வோம் என்று இரண்டு அந்த ஸ்தானாதிபதிகளை போல அந்த ஜனங்களுடைய இரண்டு நபர்கள் ஸ்தானாதிபதிகளை போல தங்கள் உடைகளை, ஆனால் உருகுலைந்த உடை, எப்படின்னா பழசு உடை, ஆனா ஸ்தானாதிபதி உடை மாதிரி தான் இருக்கும், உருகுலைந்த உடை, பூசணம் பிடிச்ச அப்பம், இது எல்லாற்றையும் ஏற்றி கொண்டு யோசுவா பார்க்க பாளையம் இறங்கி வருகிறார்கள். வந்து இறங்கி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரொம்ப தொலைதூர தேசத்திலிருந்து கிளம்பி வந்தோம், உங்க தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள்லாம் கேட்டு நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு உங்க தயவிற்காய் ஒரு தூர தேசம்னா ஒருவேளை கானான் தேசத்தெல்லாம் தள்ளி வந்திருப்பாங்க நினைக்கிறதுக்காக அப்படி பொய். அந்த பொய்யை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கானான் தேசம் போற வழியில நம்ம இருந்தோம்னா சாவடிச்சுட்டு போயிருவானுங்க, ரொம்ப தூர தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கோம்னு சொன்னா நம்மளை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லிட்டு, பாருங்க இந்த அப்பம் கூட உங்களுக்காக சுட சுட சுட்டு எடுத்துட்டு வந்தோம், வர வழியிலே அது பூசணம் பிடிச்சி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லுவாங்க. அங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, முக்கியமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரபுக்கள், ஏன்னா பிரபுக்கள் முக்கியமான முடிவெடுக்கிற இடங்கள்ல இருப்பாங்க. நாட்டு ஒரு இன்னொரு மனுஷனுடைய உள்ள வரான், சேனாதிபதி வரான், அவன் வரான், இவன் வரான், அந்த கடிதத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு அந்த தூதுவன்ட்ட பேசுறதெல்லாம் பிரபுக்கள் தான் பண்ணுவாங்க. அவர்கள் ஏறக்குறைய ஒரு ராஜாக்கள் போலதான் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர் ராஜாக்கள் இல்லை, அவருடைய செல்வ சம்பாத்தியத்தினால அவர்கள் பிரபுக்கள் போல நடந்து கொள்ள. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், அந்த ஸ்தானாதிபதிகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மத்தியில விட்டு விடுகிறார்கள். ஆனா அந்த வசனம், அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவர்களிடத்தில் நலமாய் நடந்து கொள்ளவில்லை. என்ன அப்படின்னா, இந்த தலைமை ஆசாரியர்கள் அவர்களுடைய போன வாரம் தான் எடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இந்த ஸ்டோலன் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு தங்க பட்டயம் இங்க ஒண்ணு கிடக்கும், தங்க பட்டயம் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அது போட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த தங்க பட்டயத்தை போட்டுட்டாங்கன்னா அவர்கள் குறி சொல்ல மாட்டாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆண்டோடைய சமூகத்துல போய் வேண்டி ஒரு காரியத்தை ஆண்டோடத்துல பெற்றுக்கொண்டு அவர்கள் முடிவெடுத்து அப்பதான் பேசணும் என்ன பண்ணணும்ட்டு. இந்த இரண்டு ஸ்தானாதிபதிகள் இந்த ஊருக்குள்ள இவர்களிடத்துல சமாதானம் பேசும்போது உடன்படிக்கை எங்களிடத்துல பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆசாரியன் கிட்ட, தலைமை ஆசாரியன் கிட்ட போய் துதி மூலமாக தேவனுடைய வார்த்தை என்னவென்று கேட்டு நாம் இவர்களுக்கு பதிலளிப்போம் என்று யோசிக்காமல் அந்த ஜனத்தினுடைய பிரபுக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இது கர்த்தருக்கு நலமாய் படவில்லை, ஏன் கர்த்தர் கட்டளையிட்டபடி அவர் நடந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். நல்லது செய்யணும் இருந்தா கூட அது சத்தியத்தின்படி இருக்கா, கடவுளுக்கு இது எங்க போய் முடியும்? நன்மை போல தோன்றலாம், கடவுளுக்கு ஏற்புடையதா? கடவுளுடைய மனுஷனுடைய வார்த்தை, கடவுளுடைய மனுஷன் கிட்ட ஆலோசனை பண்ணணுமா? தேவ மனுஷன்கிட்ட ஆலோசனை பண்ணி அந்த முடிவுக்கு செய்யலாம் என்று முடிவுக்கு வந்தோமா என்று யோசனை பண்ண வேண்டியது இருக்குது. சாத்தான் தந்திரம் உள்ளவர்களாய் அவர்களை அனுப்பிவிட்டான். அதுக்கப்புறம் யோசுவா சொல்றாரு, எப்படி நீங்க எங்க கிட்ட, அவருக்கு தெரிய எப்படி எங்க கிட்ட பொய் பேசலாம் புலப்படும் பொழுது அவனுங்க கையை விரிச்சுறாங்க. ஐயா, நாங்க செஞ்ச தப்பு தான், உங்களுக்கு நியாயமா என்ன படுதோ எங்களுக்கு என்ன பண்ணீங்க, சாகடிக்கணும் கூட நீங்க சாகடிச்சுங்க சொல்லும் பொழுது யோசுவா என்ன பண்றாரு, ஆண்டர் நாமத்துல அவர்களை விட்டு விடுகிறார். ஆனா ஒரு சாபத்தை கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயத்துல பணிவிடைக்காரர்களாக விறகு பொறுக்கிறது, தண்ணி ஊத்துறது உங்க சந்தை தண்டா இருக்குன்னு சொல்லி போட்டுறாரு. நீங்க பண்ண பொய்க்காக நீங்க தேவனுக்கு அப்படியே சேர்ந்து பரவாயில்ல, அதுவே நான் நினைச்சேன் அதை படிக்கணும், அதுவே பெரிய ஊழியம் போல. ஆண்டோடைய ஆலயத்துக்கு விறகு பொறுக்கவும் தண்ணி ஊத்துறதே ஒரு பெரிய ஊழியமா, சாபத்துல வாங்கி நல்லதா வாங்கிட்டுறானுங்க அப்படின்னு சொல்லி அப்படி படிச்சேன். சோ அங்கே கூட அந்த ஒரு துக்க காரியமா என்ன சொல்லப்படுதுன்னா, தலைமை ஆசாரியர்கிட்ட
துதி மூலமாக இது என்ன காரியம், இவர்களை சேர்க்கலாமா சேர்க்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்கவில்லை. இதேதான் யோசியா ராஜனும் பண்றான். தான் இஷ்டத்துக்கு தானே தலைமை ஆசிரியர் போல போய் இங்க நின்றுகிட்டு இஷ்டத்துக்கு நானும் கடவுளுக்கு தூபம் செலுத்துறேன் அப்படின்ற வேலையை அவன் செய்ய பார்த்தான். அவனுக்கு வெண்குஷ்டம் வந்தது. அதனாலே நாம் இந்த படிநிலையை மறந்து விடக்கூடாது. எல்லா விதத்திலும் சாத்தான் தந்திரம் உள்ளவனா இருக்கிறான். வயதுக்கு மூத்தவர்களை மதிக்க வேண்டும். மோசே அக்கா வயசுல மூத்தவங்க தான், ஆனா இவன் என்ன சொல்றது, என்கிட்ட கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு அப்படின்ற ஒரு எகத்தாலும் ஒருவரை ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். வசனம் சொல்லுது, ஒருவர் ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், உங்கள் மூப்பருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கூடி வருதலை விட்டுவிடல் ஆகாது. இப்படி எல்லா படிநிலை காரியங்களும் செய்வர்களாக நாம் சத்தியத்தின்படி நடந்தா மோசம் போக மாட்டோம். சத்தியத்தின்படி நடக்க முடியாது. போய் படிக்கணும், ஜெபிக்கணும். சத்தியத்தின்படி சும்மா நடக்க முடியாது. இன்னைக்கு கேட்டதுனாலே போயெல்லாம் கரெக்டா நடந்துட முடியாது. நம்ம பெரிய காத்தானை விட ஞானம் உள்ளவனா மாறிட முடியாது. எப்ப ஞானம்லாம் மாற முடியாது, கேட்டவைகள்லாம் இப்பொழுதே யுத்தம் தொடங்குது. இந்த வீட்டை விட்டு இந்த யுத்தம் எப்பன்னா இந்த பிரேயர் முடித்தோடனே தொடங்கும், பிரெட் டீ சாப்பிடும் போதே தொடங்கும், இந்த ரூமை விட்டு வெளியே போகும்போதே யுத்தம் தொடங்கும், ரோட்டுக்கு போகும்போதே தொடங்கும், வீட்டுக்கு போனோடனே தொடங்கும். யுத்தம் தொடங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா யுத்தம் செய்யறதுக்கு நாம திராணி உள்ளா, அவனுடைய தந்திரங்களை அறிந்தவர்களா நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தந்திரத்தை அறிவதற்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணுமே. நான் சாத்தானுக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இருட்டுக்கு பயப்படுறதோ பாம்புக்கு பயப்படுறதோ சாத்தானுக்கு பயப்படுறத பத்தி நான் பேச வரல. ஹல்லேலூயா. நான் பேசுறது உடலையும் ஆத்மாவையும் எரிநறு தள்ளவராகிய தேவனுக்கு மாத்திரமே அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுறன்ற செயலை காமிக்கணும். இருட்டா இருக்கு, சாத்தான் பின்னாடி உடல்ல அடிச்சிருவான் அப்படிலாம் பயப்படணும் அவசியம். இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. அப்படி இருட்டுல கூட ஒரு பயம் இருந்தா கூட, உனக்கெல்லாம் நான் மகிமை தர முடியாது, ஆண்டருக்கு தான் நான் மகிமை தர, அவருக்கு தான் நான் அஞ்சுவேன், உனக்கெல்லாம் பயப்பட முடியாது அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை, சாத்தானுக்குலாம் பயப்படணும் அவசியம் இல்லை. ஆனா அவனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளாம நான் சாத்தானுக்கு பயப்பில்லை, நான் சாத்தானுக்கு பயப்பில்லை, சாத்தானுக்கு அப்படியே வாயில சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? வெளிச்சத்திலே அடிச்சுக்கிட்டு இருக்கான், வெளிச்சமா இருக்கும் போதே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரியல, இருட்டான்னு பின்னாடி இருந்து அடிச்சிருவோம், பின்னாடி ஒரு உருவம் தெரியுது அப்படியே பயப்படுறோம். அதெல்லாம் இல்ல. அதுக்கெல்லாம் அதான் சொல்றேன்ல, கடவுளுக்கு தான் அஞ்சணும். அவர் எரிநத்து தள்ளவராகிய தேவனுக்கே அஞ்சுங்கள். ஹல்லேலூயா.